வணக்கம். வாழ்க நலமுடன். இன்றைய நாள் 25/5/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் காலையில 11:15 வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது. அதற்கப்புறம் பரணி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. அப்போ இன்றைய நட்சத்திர பலன நம்ம 2 பகுதியா பார்க்க போறோம். காலை 11:15 வரைக்கும் யாருக்கு சாதகமான சூழல்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் ரோஹிணி, திருவோணம், திருவாதிரை, சுவாதி மற்றும் சதயம். இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்திருந்தீங்கன்னாக்கா, காலையில 11:15 வரைக்கும் ஒரு சாதகமான காலை பொழுதா உங்களுக்கு இருக்க போகுது. யாருக்கு சாதகம் இல்லாத சூழல் காலையில 11:15 வரைக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் அஸ்வினி, அஸ்தம், மிருகசீடம், சித்திரை மற்றும் அவிட்டம். இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்திருந்தீங்கன்னாக்கா, நீங்க காலை 11:15 வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். காலை 11:15 மணிக்கு மேல யாருக்கு சாதகமான சூழல் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, ஆயில்யம், கேட்டை மற்றும் ரேவதி. இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்திருந்தீங்கன்னாக்கா, காலையில 11:15 மணிக்கு மேல ஒரு சிறப்பான நாளா இருக்க போகுது. யாருக்கு சாதகமில்லாத சூழல் 11:15 மணிக்கு மேலன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் கார்த்திகை, பரணி, சித்திரை, உத்திரம், உத்திராடம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, ரோகிணி, அஸ்தம் மற்றும் திருவோணம். இந்த நட்சத்திரங்கள்லாம் பிறந்திருந்தீங்கன்னாக்கா, காலையில 11:15 மணிக்கு மேல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். சரி, இன்றைய நியூமராலஜி பலன பார்ப்போம். இன்றைய தேதி 25ஆம் தேதி இல்லைங்களா? இந்த 25ஆம் தேதி உங்கள யார் யாருக்கு ஒரு சூப்பரான நாளா இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய ஆங்கில மாத பிறந்த தேதி 1, 2, 4, 10, 11, 13, 19, 20, 22, 28, 29 மற்றும் 31. இந்த தேதியெல்லாம் நீங்க பிறந்திருந்தீங்கன்னாக்கா, இன்றைக்கு தொட்டது துலங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளா இருக்க போகுது. யாருக்கு சற்று சாதகமில்லாத சூழல்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய ஆங்கில மாத பிறந்த தேதி 8, 9, 17, 18, 26 மற்றும் 27. இந்த தேதிகள்ல பிறந்திருந்தீங்கன்னாக்கா, நீங்க இன்னைக்கு கூடுதல் கவனத்தோட செயல்பட வேண்டியது அவசியம். மற்ற எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் இது மற்றொரு சாதாரண நாளாகவே கடந்து போகும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.